கடந்த 3 நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக வடமாகாணத்தினுடைய மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 5371 குடும்பங்களைச் சேர்ந்த 11,982 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களில் 1192 பேர் 12 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஏனையவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆடுகள், சைக்கிள்கள், வீட்டு சாமான்கள் எல்லாம் காணா போயிட்டு எல்லாம் வெள்ளத்தோட அள்ளி கொண்டு போயிட்டு திடீர்னு வந்த மழை தானே. அப்ப எங்களுக்கு ஒன்றும் தெரியல. நாங்க வீட்டுக்கு இருந்தாதான் வெள்ளம் வந்து வீட்டுக்கு தண்ணி வந்து வாசலுக்கு பூந்துட்டு இப்ப மட்டும் இல்ல, இப்ப 5-6 வருஷமா நாங்க இங்க வந்ததுல இருந்து இதே பிரச்சனையில தான் இருக்கிறோம். ஒரே வெள்ளம் வராத நாங்க இங்க வந்து பள்ளிக்கூடத்துல இருக்கிறோம். எங்களை தயவு செய்து வீட்டு திட்டத்தை தாங்க, அதான் நாங்க கேட்கிறோம். இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் 1884 குடும்பங்களைச் சேர்ந்த 6625 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 856 பேர் 11 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் எம் ரியாஸ் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் நிலவிய மழையுடனான வானிலையினால் 1130 குடும்பங்களைச் சேர்ந்த 4442 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 18 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் வவுனியா மாவட்ட இடர் முகாமைத்துவ பணிப்பாளர் பி சூரியராஜ் குறிப்பிட்டார். இதனிடையே முல்லைத்தீவு மாவட்டத்திலும் 1000க்கும் மேற்பட்டோர் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் 68 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் 2 இடைத்தங்கல்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கூறினார். புத்தளம் மாவட்டத்தில் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டவர்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். போக்குவரத்து வசதிகள் ஸ்தம்பிதமடைந்துள்ள நிலையில் கடற்படையினரின் உதவியுடன் பயணிகள் படகுச்சேவை முன்னெடுக்கப்படுவதாகவும் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மழையினால் 2860 குடும்பங்களைச் சேர்ந்த 11,500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.